இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்லேருந்து யாதகிரி குட்டா டெம்பிள் தான் போகிறோம். யாதகிரி குட்டா ஆர் யாதாத்ரி டெம்பிள் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் ஹைதராபாத்லேருந்து அரௌண்ட் 80-90 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 1.5 hours to 1 hour 45 minutes ஆகும், டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக். ஹைதராபாத்லேருந்து யாதகிரி கட்டாக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து ORR அவுட்டர் ரிங் ரோடு, அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் விலாக்ஸில் பார்க்கலாம். இன்னொன்று ஹைதராபாத் சிட்டி ரூட். இப்போது நம்ம சிட்டி ரூட்டு தான் எடுக்க போகிறோம். நம்ம வந்து உப்பல் அப்படின்ற ஏரியா ரீச் பண்ணி அங்கேருந்து நம்ம போகணும் யாதாத்ரி டெம்பிளுக்கு. நாங்கள் ஏன் சிட்டி ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சிட்டி ரூட் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மி. நம்ம ORR வழியாக போகணுன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வந்து அது அதிகம். ஸோ நம்ம ஹைதராபாத்லேருந்து அரௌண்ட் 6:30 கிளம்பினோம். இதுக்கப்புறம் வந்து உப்பல், அதுக்கப்புறம் புவனகிரி, அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி போகிறோம் அண்ட் டெம்பிளோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ உப்பல் ரீச் ஆகிட்டோம். உப்பல் வந்து ரொம்ப ரீசெண்டாக நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா. இங்கே வந்து இந்த ஸ்கை வாக், இந்த பிரிட்ஜ் கூட வந்து ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 1 or 2 years முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. இங்கே தான் நம்மளோட ஸ்டேடியம், ஹைதராபாத் ஸ்டேடியமும் இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட் ரீசெண்ட் டைம்ஸில். இதுதான் உப்பல் ஸ்கைவாக்கோட கிளியர் வியூ. அண்ட் உப்பல் இஸ் வெல் கனெக்டட் வித் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் மெட்ரோவில் இங்கே உப்பல் வந்துட்டு உப்பல்லேருந்து பஸ் பிடிச்சி நீங்கள் யாதகிரி கட்டாக்கு போகலாம். ஸோ நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக் நம்ம டைம் டேக்கன் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த டிராஃபிக். யூஸ்வலி பார்த்தா உப்பல் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இன்சைட் த சிட்டி ட்ரைவ் பண்ணுறதுனால. பட் ஜென்ரலாக உப்பலுக்கு அப்புறம் வரங்கல் ஹைவேல அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பட் இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் நிறையவே டிராஃபிக் இருக்குது. ஸோ டிராஃபிக் பொறுத்து தான் நம்மளோட டைம், நம்ம ரீச் பண்ண டைம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம உப்பல் க்ராஸ் பண்ணிட்டோம். உப்பல் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் தான் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் ரூட்டான ORR எடுத்திருந்தா அந்த ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யாதகிரி கட்டாக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போது நம்ம எடுத்துகிட்ருக்கிறது தான் ஹைதராபாத் வரங்கல் ஹைவே NH 163. இதுக்கப்புறம் நம்ம போங்கிர் டவுன் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் யாதகிரி கட்டாக்கு ரீச் பண்ணோம். இந்த ஹைவேல பர்டிகுலர்லி வியூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சீனிக்காக இருக்கும். அண்ட் ஹைதராபாத்தில் இது வின்டர் டைம் ஆல்சோ. ஸோ வின்டர்ஸே இங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஹைவே பர்டிகுலர்லி உங்களுக்கு நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஃபைனலி நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். க்ரியோ இட்லி வடை எப்படிடா இருக்குது? சூப்பர். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி, இட்லி, வடை தான் சாப்பிட்டோம். பட் நீங்கள் வந்து ஹைதராபாத் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது பெசரட்டு. நிறைய டைப்ஸ் ஆஃப் பெசரட்டு இருக்கும். ஆனியன் பெசரட்டு, உப்மா பெசரட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து காஃபியை விட டீ ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து டீ இஸ் அ மஸ்ட் ட்ரை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எகெயின் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ராகவேந்திரா ஹோட்டல் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது வந்து போங்கிர் ஃபோர்ட் ஒரு புவனகிரி ஃபோர்ட். அது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டவுன் எங்கள் ஸ்டேட்டில். புவனகிரி ஃபோர்ட்டுமே இங்கே ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பட் அது இன்னும் லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோட்டல் விவேரா வந்து யாதகிரி கட்டா எஸ்பெஷலி இந்த ஹைவேல வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். 2 சைட்லையுமே இது இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் யாதாத்ரிக்கு நியராக வந்துட்டோம். இங்கேருந்து அரவுண்ட் 8 kilometers தான். இதுக்கப்புறம் வியூ நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் இது நல்லா மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹைவே தான் இது. ஃபைனலி நம்ம யாதாத்ரி டெம்பிளோட ஆர்ச்குள்ளே என்டர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் இதெல்லாமே அந்த
அதுக்கு மேலே அந்த வெங்கடாஜலபதியோட அந்த சிம்பிள் எல்லாமே வச்சு ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்டில் பார்க்குற லேக் வந்து இங்கே வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. நம்ம லன்ச் எது வேணால் சாப்பிட்லாம், இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வெல் மெயின்டைன். அங்கே நிறையா பீப்புள் இருக்காங்க அதை க்ளீன் பண்ணி வைக்க. ஜென்ரலாகவே இங்கே லேக் ஃப்ரண்ட்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணுவாங்க பிக்னிக் ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட், அதை எடுத்துகிட்டு நம்ம மலை மேலே போகலாம். இல்லைன்னா 400 ஸ்டெப்ஸ் ஏறி மலை மேலே போகலாம். இதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். பட் நாங்கள் வந்து மலை மேலே கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணும், விச் கம்ஸ் டு 500 ருபீஸ். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது பஸ் இல்லைன்னா நீங்கள் கீழேயே 50 ருபீஸ் கொடுத்து கார் பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோலையும் வரலாம். ஆட்டோ 1 வே சார்ஜ் அரௌண்ட் 100 இருக்கும். ஆல்மோஸ்ட் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். ஸோ பஸ், ஃப்ரீ பஸ் ஆர் ஆட்டோ ஆர் ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகலாம். இதுதான் அந்த மலை மேலே இருக்கிற கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கார் பார்க்கிங்க்கு எங்கே இருக்குதுன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோவில் போனோம். கார் பார்க் பண்ணிட்டோம். இங்கே தான் நமக்கு பஸ்ஸுமே ட்ராப் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் நம்ம கார் பார்க்கிங், 500 ருபீஸ் கார் பார்க்கிங் பிளேஸ். நம்ம மலை மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மெயின் டெம்பிள் ப்ரெமிசஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரீ தர்ஷன் க்யூ. ஃப்ரீ தர்ஷன் க்யூ வந்து கீழேயே வந்து செப்பரேட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ப்ரெமிசஸே செம்ம பெருசு. அதனால் ஏறி வரதெல்லாம் வீடியோ கவர் பண்ணவே முடியல. இதான் 150 and 300 தர்ஷன் க்யூ போகிற இடம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் சுவாமியை பார்க்குறதுக்கு. இதுதான் ஃபுல் டெம்பிள் வியூ. இது வந்து மலை மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்த ரோடு அண்ட் விஐபி பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக, விஐபி டிக்கெட்ஸ் வாங்குறவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பார்க்கிங் இருக்குது. அதுவுமே நமக்கு இங்கேருந்து தெரியும். இதுதான் நம்ம வந்த ரோடு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேலேருந்து பார்க்க. அண்ட் இதுதான் அந்த விஐபி பார்க்கிங். இங்கேருந்து வந்து உங்களுக்கு பக்கி இருக்குது. பக்கி வந்து மெயினாக சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் அந்த ஸ்லோப்பில் ஏற முடியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைக் ட்ரிங்கிங் வாட்டர், பிரசாதம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம நிறையா வாக் பண்ணணும். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க கூட வந்திருக்கிறவங்கள பிரசாதம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி அனுப்பலாம். ஏன்னா அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் தான் நம்ம பிரசாதம் வாங்க போகணும். ஸோ இதுதான் வந்து கோவிலோட மெயின் கோபுரம். இங்கே மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் கிடையாது. ஃப்ரீ தரிசனம்லாம் கீழே கொடுத்துட்டு வந்துடணும். இல்லைனா இங்கே மேலே வந்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நிறையா நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்களே எடுத்து கொடுப்பாங்க 150க்கு. இதுதான் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். என்னென்னா நம்ம வந்து தரிசனம் உள்ளே போகிறச்சவே அரௌண்ட் 10 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வச்சு 12:30 ஆகிடுச்சு. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் தரிசனம் இருக்குது. ஒன்று ஃப்ரீ தர்சன், இன்னொன்று வந்து சீக்கிர தர்ஷன், இந்த 150 ருபீஸ் டிக்கெட், இன்னொன்று வந்து 300 ருபீஸ் டிக்கெட், அப்புறம் விஐபி தர்சனம். கரெக்ட், அதி சீக்கிர தர்சனம். ஆனால் வந்து கடைசியில் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு 150 ருபீஸ் டிக்கெட், 300 ருபீஸ் டிக்கெட் எல்லாமே சேர்ந்து தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ எனிவே வந்து க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் யாதாத்ரி டவுன். இங்கே வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தாலுமே நம்ம மலை ஏறி அப்புறம் தான் சுவாமி பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு ஷியோராக நீங்கள் வந்து சீக்கிர தரிசனம் டிக்கெட் வாங்கினா கண்டிப்பாக 2.5 hours ஈஸியாக தேவைப்படும். ஃப்ரீ தரிசனம்னா அந்த க்யூலேயே உங்களுக்கு ஒரு 2.5 hours இருக்கிற மாதிரி 3 hours இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லா இடத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பிரசாதம், ஆனால் வாட்டர், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே நிறையாவே இருக்குது. இதுதான் யாதாத்ரியில் இருக்கிற அந்த பிக்னிக் லேக் ஸ்பாட். செம வெல் மெயின்டைன். ஸோ யாதாத்ரி ஓவராலாக ரொம்ப சீனிக்காக நல்லா இருக்குது. ஹைதராபாத் வந்தீங்கன்னா இட்ஸ் அ மஸ்ட் விசிட் டெம்பிள். ஷியோராக 1 day ஆகிடும். யாதாத்ரி டவுன் க்ராஸ் பண்ண உடனே நாங்கள் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணோம் அட் ஹோட்டல் சங்கல்ப். அண்ட் சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது டேஸ்ட்டெல்லாம். அண்ட் இங்கே வந்து பிக்கிள்ஸ், ஆயில்ஸ், கொண்டப்பள்ளி உட்டன் டாய்ஸ் இதெல்லாமே சேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெமரிஸ்க்கு ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னா
தட்ஸ் அ நைஸ் பிளேஸ். அண்ட் இங்கே வந்து சில்ட்ரன் பார்க் கூட இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்மால் கிட்ஸ் ப்ளே ஏரியா, பட் இட்ஸ் வெரி நைஸ், வெல் மெயின்டைன்ட் ரெஸ்ட் ரூம்ஸ். ஓவராலாக திஸ் ஹோட்டல் இஸ் ரியலி குட். ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற வியூ இதுதான். இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது வித் குட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி. இந்த போங்கிர் ஃபோர்ட் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து புவனகிரி டவுன் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு. நம்ம புவனகிரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் காட் கேசர்னு ஒரு டவுன் வரும். அந்த டவுனில் இருக்கிற ஜங்ஷனில் வந்து நம்ம வந்து உப்பல் ரூட் சூஸ் பண்ணி திருப்பி ஹைதராபாத் போகிறோமா இல்லை ஓஆர்ஆர் சூஸ் பண்ணி போகிறோமான்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஓஆர்ஆர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எப்படி இருக்குது ரூட் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உப்பல் ரூட்டில் போனால் ஒரே ஒரு டோல் தான் இருந்தது, நிறையா டோல்ஸ் இல்லை. பட் ஓஆர்ஆரில் நிறையா டோல்ஸ் இருக்குது. ஆனால் ஓஆர்ஆர் ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் வெரி சீனிக் பிளேஸ், வெல் மெயின்டைன். ஓஆர்ஆர் தான் எங்களுக்கு கனெக்டிவிட்டி. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நாங்கள் ஓஆர்ஆர் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஓஆர்ஆரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சன்செட் டைம், சன்ரைஸ் அப்போ கிளம்புனா சன்செட். ஸோ எங்கள் மேப் படி நாங்கள் வந்து வி ஷுட் ரீச் ஹோம் பை 6:30 மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து ஓஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லாங்கர் ரூட் தான். பட் ஏன்னா ரோட் சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட நம்ம vlog எண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹைதராபாத் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ், அதுக்கு எப்படி நம்ம ரீச் பண்ணணும், இல்லை அதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் எப்போனா, நீங்கள் வந்து மறக்காமல் என் வீடியோஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணும்போது தான் இந்த ஓஆர்ஆர் பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம அப்கமிங் vlogsல பார்க்கலாம். யாதகிரி கட்டா டெம்பிள் ஒரு யாதாதிரி டெம்பிள்லேருந்து நம்ம கீழே இறங்கிட்டு ஒரு லைக் 5-6 மினிட்ஸ் தூரத்தில் நம்ம வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். அது என்ன பிளேஸ்ன்னு நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட்